தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் மீது இரக்கம் வையும். நான் செய்த பாவம் சுமையாய் உள்ளது, பாவத்தை கழுவி தூய்மையாக்கும். என் பாவத்தை கழுவி தூய்மையாக்கும். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால்தான் இவ்வாறு சொல்கிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு தகுதியில்லை. எங்கள் தகுதி கடவுளிடம் இருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராக்கும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியை சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டத்தை சார்ந்த திருப்பணியை சாவை விளைவிப்பதாயிருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாயிருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்தனை மாட்சி பொருந்தியதாயிருக்கும். தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்தனை மாட்சி பொருந்தியதாய் இருந்தது என்றால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்தனை மாட்சி நிறைந்ததாயிருக்கும். அன்றைய மாட்சியை ஒப்பர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறையப்போவது மாட்சியுடையதாயிருந்தால் நிலையாக இருப்பது எத்தனை மாட்சி மிக்கதாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன்
தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர், மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர், அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். உண்மை நெறியில் எங்களுக்கு நடத்தி கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 17 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பெசன் நகர் கடற்கரையில் விற்றிருக்கும் ஆரோக்கிய அன்னையை தேடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களும் செபங்களும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களை, இன்று நம் தாயாம் திரு அவையானது திருத்துதரான பர்னபாஸ் அவர்களின் நினைவினை கொண்டாடுகின்றது. இன்றைய நாளில் ஏன் இவருடைய நினைவை நாம் கொண்டாட வேண்டும்? எதற்காக இவர் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறார்? இவர் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு இருந்த 12 சீடர்களில் ஒருவர் அல்ல. மாறாக இவர் ஆற்றிய பணிகளினாலும் இவர் செய்த செயல்களினாலும் இறைவன் மீது கொன்ற பற்றினாலும் காரணமாக இவர் திருத்துதராக அழைக்கப்படுகின்றார். இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மொத்த நிலத்தையும் சொத்தையும் திருத்துதர்கள் காலடியில் வைத்துவிட்டு, நான் இயேசு கிறிஸ்துவிற்காக என்னுடைய பணியை செய்ய வந்திருக்கிறேன் என்று திருத்துதர் பவுலடியாரோடு இணைந்து இறைபணியை ஆற்றியவர். இவர் அந்தியோக்கியா, சைப்ரஸ் இந்த தீவுகளில் பணியாற்றிருக்கிறார். இறுதியாக மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். சைப்ரஸில் இவர் மறைசாட்சியாக கொல்லப்பட்டு இன்று திருத்துதராக நாம் நினைவு கூறுகின்றோம். இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? இறைவன் இன்று எனக்காக ஆற்றிய பணிகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேனாம். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் கூறுவது போல, எதற்காகவும் எங்களை பாராட்ட தகுதி இல்லாதவர்கள் நாங்கள் இறைவனின் பணியை செய்கின்றோம் என்று. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால்,
என்னுடையது, எனக்கானது, என்னுடையது என்று நான், எனக்கு, என்னுடையது என்று நம்மை பற்றி மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்றோம். எப்பொழுது எனக்கு, நான், என்னுடையது என்று நம்மை முன்னிலைப்படுத்துகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்வு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நாம் இறைவனுடையது, இறைவனின் செயல் என்று நாம் இறைவனை முன்னிலைப்படுத்துகிறோமோ அப்பொழுது நம் வாழ்வு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும். எனவே சிந்தித்து பார்ப்போம். திருத்துதர்களான பர்னபாவை போல, நம்முடைய பவுலடியாரைப் போல என்னுடைய வாழ்க்கையில் நான் இறைவனை முன்னிலைப்படுத்துகின்றேனா? எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை முன்னிலைப்படுத்தி எல்லாம் இறைவனின் செயல், அவரிடம் நாம் நம்முடைய எல்லா நிகழ்வுகளையும் அவரிடம் விட்டு விடுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய அனைத்து வாழ்வையும் அனைத்து செயல்களையும் அவர் பார்த்து கொள்வார். எனவே அன்புக்குரியவர்களே, திருத்துதர்களைப் போல, பர்னபாவைப் போல என்னால் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவரை முன்னிலைப்படுத்தி என்னுடைய எல்லா செயல்களும் அவரால் நிறைவேறியது, என்னுடைய அனைத்து காரியங்களும் இறைவனால் நிறைவேறியது என்று சொல்ல முடிகின்றதா? சொல்ல முடிந்தால் நிச்சயமாக நம்மால் அனைத்து காரியங்களையும் இறைவன் துணை கொண்டு நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் எப்பொழுது நம்முடைய அனைத்து வாழ்வையும், என்னுடைய செயல்கள் அனைத்தையும் இறைவனை கொண்டு நிறைவேற்றுகிறோமோ அப்பொழுது இறைவனின் ஆசீர் நிறைவாகவே இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனின் ஆசீரும் அன்னையின் அருள் வளமும் உங்களோடு என்றும் இருக்க இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவெளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவெளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவெளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தவும் வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்பு தீ எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரலெழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு விட்டு சென்ற அமைதியை ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி வருகிறவர் இவரே. இவரின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான இத்திருணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னோவை நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.